சிவாய நமஹா. அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 2024 மகர ராசிக்கு உண்டான பலன்களை சற்று விரிவாக பார்ப்போம். மகர ராசிக்கு இந்த 2024 அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நல்ல ஏறுமுகமாக இருக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி தருகின்றது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த வருடம் முழுவதுமாகவே தங்களுடைய ராசிநாதன் 2ஆம் பாவத்திலே இருக்கின்றார். 2ஆம் பாவத்தில் கூடிய சனி பகவான் 7.5 சனியாச்சே என்று நீங்கள் பயப்படாதீர்கள். அந்த 7.5 சனியாக இருந்தாலும் மகர ராசிக்கு சனி பகவான் நன்மையை செய்வார். தங்களுடைய ராசிநாதனே சனி பகவான் அப்படிங்கிறது நல்ல மனதில் புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் ராகு பகவான் 3ஆம் பாவத்திற்கு அதிபதியானவர். 3ஆம் பாவத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராகு பகவான் அது குருவினுடைய வீடு. அதனால் நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு ஏறுமுகமான சூழ்நிலைகளை உருவாக்கி தருகிறார். 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஞான மோட்சக்காரகன் 9லே போவதனாலே இறை வழிபாடு செய்வதன் மூலமாகவும் தீர்த்த யாத்திரைகள், ஸ்தல யாத்திரைகள், வெளியூர் வெளிநாடு போன்ற அமைப்புக்கான சாதகமான பலன்களை உருவாக்கி தருகிறார். அப்புறம் இன்னொரு சிறப்பான விஷயம் என்று பார்த்தால் இந்த வருடம் நல்ல யோக பலன்களை தரக்கூடிய ஒரு முக்கியமான கிரகத்தை பற்றி உங்களுக்கு அருமையாக சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு நல்ல யோக பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் என்றால் 10ஆம் அதிபதி என்று சொன்னால் ஜீவனஸ்தானம். அந்த ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்னன்னா 5ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய புத்திர சந்தானத்தை வழங்கக்கூடிய புத்திரஸ்தானம், அந்த ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருப்பவரும் மகர ராசிக்கு சனி பகவான். இந்த இரண்டுக்குமே சுக்கிர பகவான் ரொம்ப முக்கியம். அப்படியாகப்பட்ட சுக்கிர பகவான் இந்த வருடம் நேர்கதியிலே தான் செல்கிறார். வக்ரகதியோ அல்லது அதிசாரமோ அல்லது வக்ர நிவர்த்தி எதுவுமே கிடையாது. நேராக டாப் கீரில் போகிறார். இந்த வருஷம் உங்களுக்கு முழுவதுமாக சம பலனை தருகிறார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசிக்கு ஜீவனஸ்தானம் வலிமை அடைவதனாலே நல்ல உத்தியோகங்கள் கிடைக்கும். உத்தியோகமே இல்லை என்பவர் கூட ஒரு வேலைக்கு நிச்சயமான நல்லதொரு வேலையாக மனதிற்கு பிடித்த ஒரு திருப்தியான வேலை அவர்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மாத சம்பளம் வாங்குபவர்களுக்கும் அரசாங்க உத்தியோகம் செய்பவர்களுக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய ஐடி துறையில் இருப்பவர்களுக்கும் அக்கௌண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த வருடம் நல்ல சுபிக்ஷமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. குறிப்பாக சொல்லணும்னா தங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஒரு மந்தத்தை உருவாக்கி இருக்கின்றார். சம்பள உயர்விலே தேக்கம், பண வரவிலே சங்கடம், அதிகப்படியான செலவுகள் அப்படின்னு பல விஷயங்கள் 2023 அப்படி நடந்துகிட்டு இருக்கு. வரக்கூடிய 2024 நல்லபடியாக 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை தருகிறார். அதே மாதிரி 10ஆம் அதிபதி நேர்கதியிலே நல்ல ஒரு அதிசாரத்தில் நல்ல ஒரு சாரத்தில் செல்லக்கூடிய அமைப்பினாலே உங்களுக்கு உத்தியோக உயர்வு, சீரான வளர்ச்சிகள் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் இன்னொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தில் சூரிய பகவான் ஆரம்பத்தில் குறிப்பாக சொல்லணும்னா 12ஆம் பாவத்தில் இருக்கார். பொதுவாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானாதிபதி சூரிய பகவான். அவர் அந்த மறையக்கூடிய இடம் அப்படிங்கிறத ரொம்ப நல்ல பலன். பொதுவாக ஆரம்பத்தில் மறைந்து இருக்கார். டிசம்பர் 17ஆம் தேதிக்கு மேலே மறுபடியும் அவர் 12ஆம் பாவத்துக்கு வந்துடுவார். இது ஒரு பக்கம். அதே மாதிரி ஜூன் மாதம் 15லேருந்து ஜூலை 17 வரை அவர் தங்களுடைய 6ஆம் பாவத்திலே இருப்பார். அஷ்டமஸ்தானாதிபதி ஷஷ்டமஸ்தானத்திலே மறையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு விபரீத ராஜயோகம் படியான அமைப்பு. அந்த பலனையும் அவர் உருவாக்கி தருகிறார். அப்புறம் நல்ல ஒரு தெளிவாக இந்த வருடத்தை கொஞ்சம் விரிவாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம், நல்லா கவனிங்க. அதை சுக்கிர பகவானினுடைய அந்த பிளானிட்டரி பொசிஷன் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த வருஷம். குறிப்பாக நல்லா சொல்கிறேன் தெளிவாக. முதல்ல சுக்கிர பகவான் தங்களுடைய ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் பாவத்தில் தான் ஆரம்பிக்கிறார். அதனால் நல்ல ஒரு வேலையுடன் தான் இந்த வருடம் உங்களுக்கு துவங்குகிறது. இந்த வருடம் நல்ல சுபிக்ஷமாக இருக்க போடும்படியானவே அந்த வேலை மாற்றங்கள் ஆரம்பித்து, அதே சுக்கிர பகவான் ஜனவரி மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே 12ஆம் பாவத்திற்கு வருகிறார்.
புதிய வகையான துறை மாற்றங்கள், தொழில் வளர்ச்சிகள், சுப முதலீடுகள் அமைகிறது. அவருடைய ஜென்மஸ்தானத்திற்கே பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்கு வருகிறார். தன்னம்பிக்கையாக உணர்வீர்கள். புதிய செயலுடன் எதுனாலும் நாம் சமாளித்து கொள்ளுவோம் என்னும்படியான ஒரு மனோ பக்குவம், நிதான வளர்ச்சி. இவ்வளவு நாள் ரொம்ப விஷயத்திலே ஒரு பயம், தேவையற்ற அச்சம் இருக்குது. அதெல்லாம் நிவர்த்தி அடைந்து நல்ல மனோதிடத்துடன் செயல்படுவீர்கள். மார்ச் மாதம் 8ஆம் தேதிக்கு மேலே சுக்கிர பகவான் தங்களுடைய 2ஆம் பாவத்தில் வருகிறார். நல்ல தன லாப வரவுகள், பேச்சாற்றலிலே நல்ல வளர்ச்சி, குடும்பத்திலே சுமூகமான முறையிலே பல நன்மைகளை உருவாக்க தருகிறார். 3ஆம் பாவத்திற்கு அதே சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே 3ல் போகிறார். அந்த சமயம் சகோதரர் சகோதரி மூலமாக தன வரவுகள், அவர்களிடமிருந்து நல்ல ஒரு ஆதரவு, புதிய மாற்றம், உத்தியோக உயர்வுகள் ஏற்படுத்தி தருகிறார். அப்புறம் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதிக்கு இனிமேல் 4ஆம் பாவத்திலே போகக்கூடிய சுக்கிர பகவான் வீடு, வசதி, வாய்ப்புகள், வாகன யோக பலன்கள், அசையா சொத்துலிலே முதலீடு செய்வது, நகை ஆபரணங்கள் வாங்குவது போன்ற எண்ணற்ற பல நன்மைகளே உங்களுக்கு வழங்குகிறார். அப்புறம் அந்த சுக்கிர பகவான் மே மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலிருந்து 5ஆம் பாவத்திலே செல்லுகிறார். அதே மாதிரி ஜூன் மாதம் 13ஆம் தேதி 6ஆம் பாவத்தில் செல்லக்கூடிய சுக்கிர பகவான் கொஞ்சம் செலவுகளை வழங்குவதற்கு வாய்ப்புள்ளது. அந்த சமயத்திலே முக்கியமாக நீங்கள் செலவு செய்வதிலே கவனத்துடன் இருக்க வேண்டும். ஜூலை 7ஆம் தேதிக்கு மேலே சம சப்தமம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் பாவத்தில் இருக்கிறார். அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உருவாகின்றது. சுக்கிரன் அதே ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்கு மேலே அஷ்டமஸ்தானத்திற்கு வரக்கூடிய அமைப்பு. அதனால் உடலில் ஆரோக்கியம் சார்ந்த சில உபாதைகள், இல்லத்தாருக்கு சுகவீன செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது இந்த ஜூலை மாதத்திலே. அப்புறம் மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சுக்கிர பகவான் ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு மேலே 9ஆம் பாவத்திற்கு வருகிறார். அந்த சமயத்திலே அறிவு வளர்ச்சிகள், உத்தியோகம், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லபடியான கல்விகள் கிடைப்பது, போட்டியிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகின்றது. பல எண்ணற்ற நன்மைகள் உருவாகின்றது. செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே தங்களுடைய ராசியில் இருந்து 10வது வீட்டில் செல்லக்கூடிய சுக்கிர பகவான் 10ஆம் பாவத்திற்கு அதிபதியே அவர்தான். அவரே 10ஆம் பாவத்தில் செல்வதனாலே நல்ல மனதிற்கு பிடித்த வேலை அமைப்புகள், உத்தியோகத்திலே துறை ரீதியான மாற்றம், அல்லது உத்தியோகத்திலேயே பெரிய மாற்றம், இடமாற்றம், வெளியூர், வெளிநாடு செல்வது அப்படின்னு ஏதாவது ஒரு நல்ல அமைப்புகளை உங்களுக்கு உருவாக்கி தருகிறார். அப்போ மறுபடியும் சுக்கிர பகவான் விருச்சிக ராசிக்கு அக்டோபர் 14ஆம் தேதிக்கு மேலே வருகின்ற அமைப்புங்கிறதுனால லாபங்கள் கைகூடுகின்றது, லாபஸ்தானத்துக்கு வருகின்றவர். அதேமாதிரி மறுபடியும் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா நவம்பர் 8ஆம் தேதி 12ஆம் பாவத்திற்கு வருகிறார். உண்மையாக சொன்னால் அந்த இடத்துல வெளியூர், வெளிநாடு, கடல் பிரயாணங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, நிறைய மொழிகளை கற்றுக்கொள்ள அமைப்பு, வேற்று மொழி பேசுபவர்களிடம் ஒரு சுமூக உறவு, அவர்களிடம் ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவது போன்ற அமைப்புகள் உருவாகின்றது. அதே மாதிரி சுக்கிர பகவான் 8ஆம் தேதிக்கு மேலே தங்களுடைய ஜென்ம ராசி டிசம்பர் 8ல் வரார். அதனால் உங்களுடைய ஜென்மஸ்தானம் வலிமை அடைவதனாலே தன்னம்பிக்கையாக உணர்வீர்கள். டிசம்பர் மறுபடியும் 30ஆம் தேதி தங்களுடைய 2ஆம் பாவத்திற்கு போய்விடுறார். அப்படி பார்த்தீங்கன்னா 450 டிகிரி இந்த 2024 சுக்கிர பகவானுடைய பிரயாணம். அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வருடத்திலே அதிகமாகவே கிடைக்கின்றது. குறிப்பாக மகர ராசியில் பிறந்தவர்கள் இந்த 2024 நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். விநாயக பெருமான் வழிபாடுங்கிறது மகர ராசிக்கு ரொம்ப முக்கியம். கலவு சண்டி விநாயகவ் அப்படிங்கிறது ஆண்டவர்களுடைய வாக்கு. இந்த கலியுகத்திலே விநாயக பெருமான் பெண் தெய்வ வழிபாடு தான் நல்ல அமைப்பை தரும். அதில் அந்த விநாயகர் வழிபாடு வினைகளை வேரோடு போக்கக்கூடியது. அப்படியான ஒரு நல்ல அமைப்பை தருவது. அதனால் அவரை வழிபாடு செய்யுங்கள். சங்கடஹர சதுர்த்தியிலே வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி சுக்கல சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியிலும் விநாயகர் வழிபாடு செய்யலாம். அருகம்புல் சாற்றுதல், நெய் தீபம் ஏற்றுதல், தேங்காய், பழம், வெற்றலை, பாக்கு போன்ற அர்ச்சனை பொருட்களை வைத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தல், அவருக்கு உண்டான மாலைகளை, புஷ்பங்களை தொடுத்து அவருக்கு அர்ச்சனை செய்தல், இதெல்லாம் செய்து வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 கிடைக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 2024 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். கும்பராசியில் பார்த்திங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்தோட 3-4 பாதங்கள்,
சதய நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், பூரட்டாதி நட்சத்திரத்தோட 1, 2, 3 பாதங்களாக மொத்தம் 9 பாதங்கள் இந்த கும்பராசியில் இருக்குது. இந்த கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நிதானமாக இருப்பாங்க. எந்த செயலை செஞ்சாலும் பொறுமையாக செய்வாங்க. குடும்பத்து மேலே ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும். ஒரு புன்சிரிப்பு இவங்கக்கிட்ட இருக்கும். அதே மாதிரி பலசாலி. எதில் பலசாலினா ஆன்ம பலம் மிக்கவர்களாக இருப்பார்கள். ஆன்மீகத்தில் இவங்களை வந்து பிற்காலத்தில் ஆரம்பத்தில் ஈடுபாடு ஆன்மீகத்தில் அதிகம் இல்லைன்னா கூட பிற்காலத்தில் ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபாடு கொண்டவங்களாக மாறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தான தர்மங்கள் செய்யக்கூடியதில் வந்து வல்லவர்களாக இருப்பார்கள். அதே கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும் குணம் இருக்கும் இவர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் தான் எடுத்த விஷயத்தை செஞ்சு முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இவங்களும் உண்மை தான் பேசுவாங்க, அடுத்தவங்களும் உண்மையை பேசணுன்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அதுவும் கும்பராசி கும்ப லக்னமாக இருக்கிற பட்சத்தில் இந்த தன்மை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருக்கும். இவ்வளவு சிறப்பான இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 2024 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கடந்த 2 வருஷமாகவே 7.5 சனியோட தாக்கம், கிட்டத்தட்ட 3 வருஷமாகவே 7.5 சனியோட தாக்கம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. பெரிய சனியில் நிறைய பொருட்செலவாக இருக்கும். வெளிநாடு போய் அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும். இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஜென்ம சனியில் நாங்கள் இருக்கோங்க, எங்களுக்கு எல்லாமே நெகட்டிவாக நடக்குமா, ஜென்ம சனியில் நிறைய குழப்பத்தை கொடுப்பாரா, இல்லை நாங்கள் செய்யக்கூடிய தொழில்களுக்கு சரியாக வருமா, குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்போமா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கும். இல்லைங்க, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் மார்ச்சுக்கு அப்புறம் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது. குரு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் சாதகமாக மாறப்போகிறாரு. குரு இப்போ வந்து 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்மத்தில் இருக்கார். ஜென்மத்தில் இருந்து உங்களுக்கு 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் இந்த இடங்களை பார்க்க போகிறார். ராகு வந்துட்டு 2ஆம் இடத்துல இருக்கார். கேது 8ஆம் இடத்துல இருக்கார். இதுதான் இப்போத்துக்கான இப்போ இந்த வருடத்தில். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல படிப்படியான ஒரு முன்னேற்றம், லாபம் கிடைக்க போகுதுங்க. தொழில் தொடங்குறதுக்கான ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இப்போ இருக்கக்கூடிய உத்தியோகத்தை விட்டுட்டு அடுத்த உத்தியோகத்துக்கு போகலாமா அப்படின்னா கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணணும். ஏன்னா இன்னொரு வேலையும் உங்களுக்கு வந்துட்டு எப்படி செட் ஆகும் அப்படிங்கிறதுல சின்ன சிக்கல் இருக்குது. அதனால் எங்கே போனாலும் உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அதனால் இங்கே எனக்கு ரொம்ப ஒர்க் ப்ரெஷராக இருக்குது, நான் இன்னொரு இடத்துக்கு போகிறேன், அங்கே போனால் கொஞ்சம் நான் ரிலாக்ஸாக இருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு எங்கே போனாலும் ஒர்க் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த ஒர்க் ப்ரெஷர்னால உங்களுக்கு நன்மை தான் கிடைக்க போகுது. உங்களோட முழு உழைப்புனால உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்க போகுது. அதன் மூலியமாக உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வேலை மாற்றத்தை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் மாற்றமும் அப்படி தான். கொஞ்சம் நிறைய விரையாகிக்கிட்டே இருக்கே தொழில் ஸ்தானத்தில். அப்போ நம்ம இந்த தொழிலை விட்டு வேறு தொழிலுக்கு போகலாமா அப்படின்னா கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. ஏன்னா இந்த தொழிலில் நீங்கள் அதிக முதலீடு, அதாவது அதிக உழைப்பு முதலீடாக போடும்போது இருக்கக்கூடிய தொழிலே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது. குருவோட பார்வை 7ஆம் இடத்துல படுறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அஷ்டம சனியில் திருமணம் நடக்குமா அப்படின்னா உங்கள் ஜாதகம் வலுவாக இருக்கிற பட்சத்தில் குருவோட பார்வையும் 7ஆம் இடத்துல படுறதுனால திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். பயன்படுத்திக்கோங்க, ரொம்ப நல்லது. திருமணத்துக்கான முடிவுகள் இந்த சமயத்தில் எடுக்கிறது, 2ஆம் திருமணத்துக்கான அமைப்பு, காதல் அப்படிங்கிற விஷயம் கைகூடுறதுக்கான அமைப்பு நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு விஷயங்க, புதியதான காதல் எதுவும் உங்களுக்கு வேண்டாம். இப்போ ஏற்படக்கூடிய காதல் உங்களுக்கு வந்து பிரச்சனையில் தான் கொண்டு போய் உண்டு பண்ணும். அதனால் புதிய காதலை தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்ட எந்த ஒரு விஷயம்னாலும் கலந்து ஆலோசித்து முடிவு பண்ணுங்கள். குடும்பத்தோடு உட்காந்து பேசி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது அது ரொம்ப சாதகமாக முடியும். உங்கள் தந்தைக்கிட்ட இருந்து உங்களுக்கு பணவரவு கிடைக்கும். தந்தை மூலியமாக நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், உங்கள் தந்தை ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு அதன் மூலியமாக பணவரவு இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரும். அது ஆன்மீக சம்மந்தப்பட்ட பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மை தரும். பயணங்களால் வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லதுங்க.
அது முக்கியமாக கும்பராசிக்காரங்க இந்த சமயத்தில் வெளிநாடு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டங்கள் நீங்கி ஒரு நல்ல வழி கிடைக்கும். நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகுங்க. நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சா பயன்படுத்திக்கோங்க. உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு, வெளிநாட்டில் இருக்கிறவங்க அங்கே ஏதாவது வேலையில் இருக்காங்கன்னா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்டால் அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான அமைப்பு எல்லாமே நல்லாயிருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, கடன் வாங்கி பெரிய முதலீடு பண்ணி எதையும் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய முதலீட்டை போடுங்க. இல்லைன்னா உங்களால் கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரியான அமௌண்ட்டுக்கு மட்டும் லோன் வாங்கி தொழிலை விரிவுபடுத்திங்க. அகலக்கால் வைக்கக்கூடாது ஜென்மசனி காலத்தில் இந்த வருடத்தில். இது ஒன்று தான் என்னோடய அட்வைஸு. அது மட்டும் இல்லாமல் படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் படிப்பில் கவனமாக இருக்கணும். நாளைக்கு படிச்சுக்கலாம் உங்களுக்கு ஜென்மசனி நடக்கிறனால ஒத்தி போடுவீங்க. நாளைக்கு படிச்சுக்கலாம்னு அப்படியே பல்காக சேர்ந்து வச்சிரும். ஒரே சமயத்தில் படிக்க முடியாது. நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நிறைய பிரெயின் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். படிக்கக்கூடிய மாணவர்கள் கடின உழைப்பு போட்டிங்க அப்படின்னா சனி பகவான் உழைப்புக்கேற்ற மரியாதை கொடுக்கக்கூடியவர். அதனால் உங்களோட உழைப்புக்கேற்ற மதிப்பெண் கிடச்சி அதன் மூலியமாக நீங்கள் நினச்ச படிப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் நினச்ச வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மார்ச்சுக்கு அப்புறம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நிலம் வாங்கிறதுக்கு, ஆடம்பர பொருட்கள் வாங்கிறதுக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். அதாவது மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, அரசியல் துறையில் இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க, வீடு கட்டி விற்கிறவங்க, ஆடம்பர பொருள் விற்கிறவங்க, இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த வருடம் ரொம்ப சூப்பரான வருஷமாக இருக்க போகுதுங்க. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. குடும்பத்தோட பயணம் பண்ணுங்கள், கொஞ்சம் உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், ரொம்ப நல்லாயிருக்கும். குடும்பத்தோட எல்லா விஷயங்களுக்கும் பொது இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் இருக்கும், நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆக மொத்தம் இந்த வருடம் நீங்கள் உங்கள் மனசை நல்லா வச்சுக்கும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிறு குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி, அதாவது படிக்கிறதுக்கு நோட் பென்சில் வாங்கி தரது, ஒரு ஸ்வீட்ஸ் வாங்கி தரது, வயதானவர்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தரது, ஒரு கம்பளி, முக்கியமாக இப்போ மழை காலம் இருக்கா பார்த்தீங்களா, அதனால் அடுத்த பனிக்காலம் வரப்போகுது, கம்பளி தானம் பண்ணுங்கள். அஷ்டம சனி நடக்கிறவங்க, ஜென்ம சனி நடக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா கம்பளி தானம் பண்ணுறது உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய பரிகாரமாக அமையுங்க. நான் சொன்ன விஷயங்களை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல சிவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த என்னுடைய அவிட்டம், சதயம், புரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான இந்த 2024ஆம் ஆண்டு கும்பராசிக்கு நடக்கக்கூடிய நன்மை தீர்வுகளை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்கிறோம். கும்பராசி அப்படின்னு எடுத்துட்டாலும் பாவம் படாத பாடுபடுறீங்க. ஏன்னா உங்கள் ராசியிலே சனி பகவான் ஜென்மச்சனி அப்படின்னு ஒருத்தருக்கு வந்துட்டால் பலவிதமான கஷ்டங்கள் ஏற்படும். அனைச்சல், மன உளைச்சல், வேதனைகள், சங்கடங்கள், துன்பங்கள், துயரங்கள், அவமானங்கள், பணிச்சொற்கள், வருவை, மருத்துவ செலவு, கடன் தொல்லைகள், தொழில் வேலையின்மை, பசியின்மை, தூக்கமின்மை அனைத்தும் கொடுப்பார். ஒரு ஆசீர்வாதனாக இருக்கார் சரி. இருந்தாலும் ஜென்மச்சனி அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை கொடுப்பார். கடந்த ஆண்டு பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்க, எப்படா வெளியில் வர முடியும்னு யோசிக்கிறீங்க. அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய நேரம் மற்ற கலைஞனுடைய வைப்பு அப்படிங்கிறது மாறுது. அது பலவிதமான நன்மைக்கே உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வைப்பு இருக்குது. ஜாலியாக இருக்கலாம், கவலைப்பட வேண்டாம். கடந்த ஆண்டுக்கு பட்ட கஷ்டத்திலிருந்து விமோச்சனம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுது. ரொம்ப ராசிக்கு எடுத்துனாலே உங்களுக்கு பொதுவாக உங்கள் ராசிக்கு நீங்கள் நிறைவுடமாக இருக்கக்கூடியவர்கள், பூர்ண கும்பம்னு பேர். எல்லாத்துலேயுமே நிறைவாக இருப்பீங்க. உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய செயல்பாடுகள், அறிவு, திறமை, புத்தி கூர்மை, தான தர்மங்கள், இறைவழிபாடு, மேலோரிடத்தில் நடக்கக்கூடிய பண்பு, எல்லாத்துலேயுமே நிறைவுடமாக இருக்கக்கூடிய தங்கம், சகலத்திலையுமே அதே மாதிரி இருப்பீங்க. 2ஆம் இடத்துல ராகு சந்தரிக்கிறார். குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் இப்போ குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது ஒரு அறுவை சிகிச்சை, மருத்துவ சாவுகள், நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் அந்த மாதிரி ஏற்படுத்துவார். சில பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை கொடுப்பார், கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவார்.
பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு உண்டு. வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு. பெரியவர்களாக விட்டு பிரிகிறது கிடையாது. இவர் ஒரு இடத்துல வேலை செய்வார், அவங்க ஒரு இடத்துல வேலை செய்வோம். அப்போ வெளிநாடு போகக்கூடிய அமைப்புங்கிறது கும்பராசிக்கு மிக அருமையான தருணம் இது. வெளிநாட்டில் படிக்க போகலாம், உத்தியோகத்துக்கு போகலாம், பலவிதமாக முயற்சி எடுத்துன்னு இந்த கண்ட்ரிக்கு விசா வரல நான் என்ன போகலன்னு காத்துருக்கிறவங்களுக்கு இந்த வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். தாராளமாக வெளிநாடு போகலாம். இருந்து வந்த பிரச்சனைகள் விலகுங்க. உணவுத்துறை, உணவு வழங்கல் துறை, ரேஷன் துறை, உணவு நிலையங்கள், கேட்டரிங் சர்வீஸ், கேண்டீன், டீ ஷாப், பேக்கரி, உணவு பண்டங்கள் தயாரித்தல், உணவு விற்பனையாளர்கள் இவங்களுக்கு கூடுதல் நன்மை இந்த ஆண்டு ஏற்படுத்துவார். அதே மாதிரி 3ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கிறதால தாயார் வழி சொத்துக்களில் இருந்து வந்த வெள்ளங்கள் விவகாரங்கள் விலகி பலவிதமான நன்மைகள் ஏற்படும். திருமண பேச்சுக்கள் கைகூடும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். பஞ்சு, நூல், பருத்தி, ஜவுளி வியாபாரிகளுக்கு நன்மை. காஸ்மெட்டிக் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், மின்வாரியம், எலக்ட்ரானிக் பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகுது. 8ஆம் இடத்தில் கேது சஞ்சரிக்கிறார் காஸ்தானத்தில். அப்போது இருந்து வந்த பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். சட்டம், நீதிமன்றம், காவல், இராணுவம், சினிமா, கேளிக்கை, விளையாட்டு, பத்திரிகை, பிரஸ் மீடியா, இசைத்துறை இதில் என்ன பணியாற்றக்கூடியவர்களுக்கு, கலைத்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். நீச்சல் பயிற்சியாளர்கள், நீச்சல் வீரர்களுக்கெல்லாம் அதிகமான ஒரு நன்மை இந்த ஆண்டு ஏற்படும். 10ஆம் இடத்தில் உடன் சுக்கரன் சேர்க்கை. சுய தொழில் பண்ணக்கூடியவர்கள், வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், தானிய வியாபாரம், பால், பழங்கள், புஷ்பங்கள், காய்கறிகள், மளிகை வியாபாரங்கள், மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரங்கள் பண்ணக்கூடியவர்களுக்கு கூடுதல் நன்மை. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் இந்த ஆண்டு எதிர்பாராத சாதனைகளை சாதிக்கலாம். உயர்கல்வித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, வருமான வரித்துறை, வருவாய்த்துறை, இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ் இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான லாபங்களை ஈட்டலாம். அதிகப்படியான வருமானங்கள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுகள் உண்டாகும். ஆபரணம் செய்பவர்கள், நகை வியாபாரிகள், உலோகத்தொழில் பண்ணக்கூடியவர்கள், மெட்டல் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், வங்கி ஊழியர்கள், நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இதில் என்ன வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கூடுதல் நன்மை அப்படிங்கிறது ஏற்படும். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சூரியன். அரசுத்துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்களுக்கும் பலவிதமான நன்மைகள் ஏற்படும். காப்பலாவளி சொத்துக்கள் இருந்து வந்த வெள்ளங்கள் விவகாரங்கள் விலகுது. எதிர்பார்த்த காரியங்கள் தங்கு தடையின்றி நிறைவேறக்கூடிய வெற்றி அப்படிங்கிறது உண்டாகுது. வெளியூர் பிரயாணங்கள் நன்மையை தரும். புதிதாக பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இந்த மாதிரி வாய்ப்புகளும் உண்டு. மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, வேளாண்மைத்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு சாதகமான ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த கும்பராசின்னு எடுத்துட்டோம்னா இந்த 2024ஆம் ஆண்டு கடந்த ஆண்டு பட்ட கஷ்டத்திற்கு ஒரு காயத்திற்கு மருந்து போடும் விதமாகத்தான் அமையுது. இருப்பினும் நம்ம சொந்த ஜாதகத்தையும் பார்க்கணும். இதான பலன்கள் இருந்தாலும் சொந்த ஜாதகத்தில் ஏதாவது தீமையான பலாபலங்கள் நடந்து கொண்டிருந்தால் நமக்கு இந்த பலாபலங்களை அனுபவிக்க முடியாது. இப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி தருணங்கள் ஒரு ராகுகேது பயிற்சி, சனிப்பயிற்சி, குரு பயிற்சி, இந்த புத்தாண்டு இந்த மாதிரி டைம்லாம் நம்ம சொந்த ஜாதகத்தை பார்த்து அதில் எப்படி இருக்குது, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எனவே நமது நேயர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய தொலைபேசி எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தையும் பார்த்து அதில் 2024ஆம் ஆண்டிற்கு என்ன பலாபலங்கள் இருக்குது, நன்மையா தீமையா அப்படிங்கிறதையும் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி பரிகாரங்களை செய்து கொண்டு சகல விதமான சந்தோஷங்களோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று கூறியார் அருவி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது 8/10/2023 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு பகவான் மேஷம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கும், கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் பயிற்சியாகிறார். அதாவது 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடியது இந்த ராகுகேது. அதிகப்படியான வருஷங்களில் பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 4 கிரகங்கள் மட்டும்தான். அது ஒன்று சனி பகவான் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் செய்வார். 2வது ஹையஸ்டாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ராகுகேது 1.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் செய்வார்கள். 3வதாக சொல்லக்கூடியது குரு பகவான் 1 வருஷம் ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் செய்யக்கூடிய கிரகங்கள். அப்போ மற்ற கிரகங்கள் எல்லாமே பயிற்சி ஆகும். அதெல்லாம் சொற்ப நாட்களில் நாள் கணக்கில் மாதக்கணக்கில் பயிற்சி ஆகிறதால அதை பெருசாக கொண்டாடுறதில்லை. அப்போது சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி மட்டும் அதிகமாக மென்ஷன் பண்ணி அதற்கு உண்டான பலாபலன்கள் பற்றி வீடியோக்கள் போடுறது, மீடியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது, அதற்கு உண்டான பரிகாரங்கள் பண்ணுறது இதெல்லாம் பற்றி தான் அதிகமாக பேசுவார். அந்த வகையில் நாம் நமது தொலைக்காட்சியில் பார்த்தோம்னா இந்த ராகுகேது பயிற்சி வீடியோ என்னென்ன பலாபலன்கள் 12 ராசிக்கும் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். அதில்
அதை பார்த்துட்டு நிறையா நேயர்கள் நீங்கள் பலாபலங்கள் மட்டும் சொல்லியிருக்கீங்க சுவாமி, இதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சொன்னாலே நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டுன்றதுனால இந்த ராகுகேது பயிற்சி பரிகாரம் தான் என்ன, பரிகாரங்கள் எப்படி செய்ய வேண்டும், உண்மையான பரிகாரம் என்ன, எந்த பரிகாரத்தை செய்தால் நமக்கு முழு பலன்களும் இந்த 1.5 ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும் என்பதை பற்றி தான் பார்க்குறோம். அதாவது குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னா குரு பகவான் 2, 4, 5, 7, 9 படத்துக்கு நல்லதை செய்வார். சனி பகவான் 3, 6, 11 நல்லதை செய்வார், மற்றவங்க தீமையை செய்வார். ராகு கேது பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ராகு ஒரு ராசிக்கு நல்லது பண்ணால் கேது அந்த ராசி கெட்டதை பண்ணும், கேது ஒரு ராசிக்கு நல்லது பண்ணால் ராகு ஒரு ராசி கெட்டதை பண்ணுவார். அப்போது ஒரு ராசிக்கு ராகு நல்லது பண்ணால் கேது கெட்டதை பண்ணும், கேது நல்லது பண்ணால் ராகு கெட்டதை பண்ணும். இப்படி ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 12 ராசிக்காரர்களே பரிகாரங்கள் கொள்ளக்கூடிய அவசியத்தில் தான் நம்ம இருப்போம். ஏன்னா எப்போவுமே 2 கிரகங்கள் ஒரு ராசிக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. ராகு கேது பிரச்சனை, ஏன்னா ராகு கேது இந்த பக்கம் திரும்பிப்போம் அந்த பக்கம் திரும்பிப்போம் அப்படிம்பாங்க ஜாதகத்தில் நவகிரகத்திலேயே. அப்போ ராகு கேது பயிற்சி எடுத்துட்டோம்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய இந்த 12 ராசிக்காரர்களும் அவசியம் பரிகாரங்கள் பண்ணலாம். பரிகாரங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். பரிகாரம் அப்படின்னா அதாவது நமக்கு ஒரு வியாதி வந்துருச்சு அப்படிங்கிறதுனா நோய் வர்றது இயற்கை, அதற்கு நம்ம பிராயச்சித்தம் அப்படின்னு ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம், மருத்துவ மாத்திரைகள் சாப்பிட்றோம், அந்த நோயை குணப்படுத்திக்கிறோம். அந்த மாதிரி தோஷங்கள் அப்படிங்கிறது இயற்கையாக அந்த கிரகங்களுடைய அமைப்புகள் மூலமாக வரக்கூடியது. இப்போ கொரோனா வந்ததுன்னா ஒருக்கே வந்தது, அதனால் ராகுகேது பயிற்சியும் போது 12 ராசிக்கு வரும். இப்போ 12 ராசிகளும் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா முறையாக பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பூஜை, ஜபம், ஹோமங்கள், தானங்கள், தர்ப்பணங்கள் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு நம்ம சாஸ்திரங்கள்ல, புராணங்களில். இப்போ தனிப்பட்ட வகையில் ஒருவர் இந்த ராகுகேது பயிற்சிக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கிறோம்னா ஒரு கும்பங்கள் வைத்து, கவசங்கள் வைத்து, ராகுக்கு அதிதேவதை காணி, கேதுக்கு அதிதேவதை மகாகணபதி, பிரச்சித்தி தேவதை இந்த மாதிரிலாம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் கவசங்கள்லாம் வைத்து 10 கவசங்கள் பக்கம் வைத்து, கும்பங்கள் வைத்து, முறையாக ஜபங்கள் பண்ணி, ஹோமங்கள் செய்து, பிறகு தானங்கள், தர்ப்பணங்கள் இதெல்லாம் பண்ணும்பொழுது ஒருவருடைய தனிப்பட்ட முறையில் ஒரு ராசிக்காரர் மட்டும் இந்த பரிகாரங்களை முறையாக ஆகம ரீதியாக, வேத ரீதியாக, சாஸ்திர ரீதியாக, புராண ரீதியாக செய்ய வேண்டுமே. ஆனால் 30,000-40,000 ரூபா செலவாகும். யாராவது இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்படி செலவு பண்ண முடியுமா அப்படிங்கிறது யோசனையாக தான் இருக்கும். அதனால தான் நமது தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த பலாபலன்களை எல்லாருக்கும் நாம் பண்ணி கொடுக்கணும். எல்லாரும் பலன் அடையணும். ஒருத்தர் மட்டும் பண்ணி ஒருத்தர் பலன் அடைகிறதுங்கிறது முக்கியம் இல்லை. பல கை தட்டினால் தான் ஓசை வரும், ஒருத்தர் தட்டினா ஓசை வராது எப்போவுமே. அப்போ என்ன பண்ணுவான்னு யோசிச்சுட்டோம். நமது நேயர்களும் நிறைய பேர் இந்த கருத்தை தெரிவித்ததுனால நீங்களாம் ஒரு ஏற்பாடு பண்ணி இந்த போட்டிகள் பரிகாரங்களை எங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுக்கலாம் இல்லை, நாங்களெல்லாம் இதில் கலந்துப்போங்கள, எல்லாருக்கும் அந்த பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லை அப்படிங்கிறத தெரிவித்தார்கள். அதன் கருத்தின் அடிப்படையிலே அதன் மூலமாக நாங்களெல்லாம் கலந்து பேசி இந்த ராகுகேது பயிற்சி பரிகாரம் அப்படிங்கிறது 8/10/2023 ஞாயிற்றுக்கிழமை என்று அந்த பயிற்சியாக மாலை 3:30 மணி அளவில் எங்களது ஆலயத்தில் அந்த ராகுகேது பயிற்சி பரிகார சிறப்பு ஹோமங்கள் அப்படிங்கிறத ஏற்பாடு பண்ணுறோம். இப்போ கண்டிப்பாக நேயர்கள் அனைவரும் இந்த ராகுகேது பயிற்சின்னு எடுத்துன்னா நான் சொன்ன மாதிரி 12 ராசிக்காரர்களே இதில் கலந்துக்கணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் ஒரு ராசிக்காரருக்கு, ஒரு நபருக்கு, ஒரு பெயருக்கு ரூபாய் 501 அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த கட்டணத்தை எங்களுடைய இந்த தொலைக்காட்சியில் இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி அதில் அந்த கட்டணத்தை செலுத்தினார். இந்த ராகுகேது பயிற்சி என்று தங்களுக்கு ஹோமங்கள் செய்யும் பொழுது தங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி அப்படிங்கிறது சங்கல்பம் செய்யப்படும். ஹோமங்களில் தங்கள் பெயர் செய்ய சொல்லி ஹோமங்கள் பண்ணப்படும். இது முறையான பரிகாரம். ஒருத்தர் தனியாக பண்ணால் அதிகமாக செலவாகும். பட் அதே சமயம் எல்லாரும் கலந்துக்கும் பொழுது எல்லாருக்கும் அந்த புண்ணியங்கிறது கிடைக்கும். எல்லாருக்கும் அந்த பரிகாரங்கள் பண்ணி கொண்ட பலனையும் அடையலாம். 1.5 வருஷத்துக்கு 12 ராசியும் கஷ்டம்தான் பண்ணணும். பொதுவாக ராகு நல்லா இருந்தால் கேந்து சனி இருந்தால் சொல்கிற மாதிரி கேந்து நல்லா இருந்தால் ராகு. அப்போ பரிகாரங்களில் 12 ராசிக்காரர்களும் கலந்து கொண்டே ஆகணும். அப்போ எளிமையான பரிகாரம். ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் அவ்வளோ செலவு பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் ரூபாய் 501 நிர்ணயம் பண்ணி அனைத்து நேயர்களும் இந்த பரிகார பூஜையில் கலந்து கொண்டு இந்த பலாபலன்களை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எனவே நமது நேயர்கள் உடனடியாக இந்த பதிவை பார்த்தவுடனே முன்பதிவு கீழே தெரியக்கூடிய ஸ்கேனிங்கில் வரக்கூடிய என்னுடைய தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தினத்தன்று தங்கள் பெயர் நட்சத்திரம் சொல்லி யாக பூஜைகள், பரிகார ஹோமங்களில் தங்களுக்காக வேண்டி இரவு நேரத்தில் பிரார்த்தனை வைக்கப்படும். அந்த பிரார்த்தனையின் மூலமாக இந்த 1.5 வருஷங்கள் நடக்கக்கூடிய இந்த ராகுகேது பயிற்சியினுடைய பலாபலன்கள் தங்களுக்கு
சாதகமாக அமையும் என்று கூறி வாழ்த்தி அவருடைய ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் நெக்ஸ்ட்டு கும்பராசி பற்றி பார்ப்போம். ஸோ 2024 வந்து கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் 23லேருந்து 24க்கு ட்ரான்சிஷன் ஆகும்போது எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ், எந்த மாதிரி ஒரு நன்மைகள்லாம் கொடுக்கும், எதில் அவங்க ரொம்ப கவனிப்பாக இருக்கணும்னு பார்த்துருவோம். கும்பராசிக்கு உண்டான பலனை கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக. கும்பராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் ரொம்ப நல்ல பலன் நல்லா இருக்குது. இந்த வருஷம் நல்லா பார்ப்போம். அதற்கு முன்னாடி போன வருடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் அதிகரிச்சிருக்கும், கொஞ்சம் இடமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும், ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி நகர்ந்திருப்பார்கள். இருந்தாலும் அதில் கொஞ்சம் சில சறுக்கல்களும் ஏற்பட்டிருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு. இந்த வருடம் ஜென்மத்தில் குரு இருக்காரே, பயப்பட வேண்டாம். உங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு குரு பகவான் நல்லதையே செய்வார். ராசிநாதனே சனி பகவான் தான். 7.5 சனி நடக்குதேன்னு பயப்படாதீங்க. சனி பகவான் தர்ம கர்மாதிபதி. நாம் செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணிய கணக்கை வைத்து நமக்கு நன்மையையும் தீமையும் செய்யக்கூடியவர். அதனால் கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமாக தீமை செய்யாதவர்கள், அதனால் நன்மையை தான் வழங்குவார் அப்படிங்கிறது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கும்பராசிக்காரங்க. அதே மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் 2ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால ஒரு வாக்குறுதி கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒருவருக்கு இந்த பொருள் நீங்கள் ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனத்துடன் இருப்பது அவசியம். குரு பகவான் 3ஆம் பாவத்திலிருந்து 4ஆம் பாவத்திற்கு மாறுகிறார். அதன் பிறகு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் அதிகமாகவே கிடைக்கும். குரு பகவான் 2ஆம் அதிபதி 4ல் போகக்கூடிய அமைப்பு, 11ஆம் அதிபதி 4ல் போகக்கூடிய அமைப்புங்கிறது முன்னோர்கள் சொத்துக்கள் சேருவதும், தாய் வழியிலே ஒரு பொன் ஆபரணங்கள் சேருவதற்கும் சொத்துக்கள் சேருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. உல்லாசமான வாகனங்கள், நல்லா ஒரு லக்ஸூரியான கார் வாங்குறது, லைஃப் ஸ்டைலில் ஒரு லக்ஸூரியான அமைப்புகள் சேருவதாக இருந்தாலும் இந்த மே மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கின்றது. அதே மாதிரி இன்னொரு சிறப்பு, அக்டோபர் 15 அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் டிசம்பர் தொடர்ச்சியாக இந்த குரு பகவான் வக்ரகதியில் போகிறார். அந்த சமயத்தில் நன்மைகள் அதிகமாகவே கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். கும்பராசிக்காரங்க இந்த வருடம் ரொம்ப ஒரு லக்கியான நம்பர்னு பார்த்தீங்கன்னா 8வது எண் ரொம்ப லக்கியான நம்பர். 8 ரொம்ப கஷ்டத்தை தருமை என்னங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. 7, 8 இந்த ரெண்டுமே கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப உயர்வு. இதில் இந்த வருஷம் ரொம்ப 8, இந்த 2024ங்கிற கூட்டினாலே 8 தான் வரும். அதில் ரொம்ப இந்த வருஷம் ரொம்ப 8ஆம் நம்பர் ரொம்ப லக்கியாக இருக்குது. கொஞ்சம் தவிர்க்க வேண்டிய எண் 6வது எண்ணை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இந்த வருடம் கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் ரொம்ப நன்மையை தருகின்றது. அதே மாதிரி இந்த வருடம் கும்பராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு நல்ல தெய்வம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். முருகப்பெருமானுக்கென்று 6 படை வீடுகள் உள்ளது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த 6 படையில் எந்த வீடு இருக்கோ அந்த 6 படை முருகன் கோவிலில் ஏதோ ஒரு முருகன் கோவிலை தரிசனம் செய்து வாருங்கள். அப்படி இல்லை என்றால் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலத்தை தரிசனம் செய்து வாருங்கள். அதுவும் முடியல என்னாலன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலில் செவ்வாய்க்கிழமை போய் நெய் தீபம் ஏற்றி வச்சு முருகனை தரிசனம் பண்ணி திருநீர் இட்டு கொண்டு வாருங்கள். அதுவும் முடியாதுங்க, நான் வெளிநாட்டில் இருக்கேங்க, முருகன் கோயிலை பார்க்கறதுக்கே பல 1000 கிலோமீட்டர் தள்ளி போகணுங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு தோன்றுதல் இருந்தால் வீட்டிலேயே கந்த சஷ்டி கவச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான அந்த மந்திரத்தை பாராயணம் செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமையிலே நன்மைகள் இந்த 2024 கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ரொம்ப நன்றி சார், நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா. நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை, அனைவருக்கும் நல்ல சுபிக்ஷங்களையும் குறையாத செல்வங்களையும் எல்லாம் வல்ல எம்பெருமான் வழங்கட்டும். ஓம் ஸ்வஸ்தி பிரஜாப்யா பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மஹீசாஹ கோ பிராமணேப்ய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. அக்னியை முதலாக கொண்டுதான் ஒரு மனிதனுடைய பரிணாமம் என்பது ஆரம்பமாகியது அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகளுடைய கூற்று. அப்படியாக ஒரு மனிதன் இந்த நெருப்பை என்னால் மூட்ட முடியும், நெருப்பை என்னால் அணைக்க முடியும் என்பதை அறிந்து கொண்டதே மனிதனுடைய முதல் பரிணாம விஞ்ஞான வளர்ச்சி. அப்படியான அக்னி முதலாக கொண்டு தான் வேதங்கள் துவங்குகிறது. அதுதான் ரிக்வேத காலத்தினுடைய ஆரம்பம். அக்னிமேகேலே புரோஹிதம் என்று ரிக்வேதம் ஆரம்பிக்கின்றது.
அப்படியான அந்த ரிக்வேத காலம், அடுத்தபடியாக யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று 4 வேதங்கள். இந்த 4 வேதத்தினுடைய 6 அங்கங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதைத்தான் ஷட் அங்கம், ஷடங்கம் என்று பெயர். இந்த 6 அங்கம், அதில் முக்கியமான 6 அங்கங்கள் என்னென்ன அப்படின்னா சிக்ஷை, வியாகரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம், கல்பம் அப்படின்னு இதற்கு 6 அங்கம். இதைத்தான் நான் சுருக்கி ஷடங்கம் என்று சொல்லுகிறோம். அதிலே ஒரு முக்கியமான அங்கம் என்பதுதான் ஜோதிடம். இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் வாயிலாகத்தான் வானியலினுடைய தன்மை நம் வாழ்க்கையிலே எவ்வாறு அது வெளிப்படுகிறது என்பதை தெரிவிக்கின்றது. இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் அடியனுக்கு ஏற்பட்ட அனுபவம் என்பது அலாதியானது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நல்ல ஒரு குருநாதர் இறைவனுடைய அனுகிரகத்திலே எனக்கு கிடைக்கப்பெற்று அவரிடம் 5 வருடங்கள் குருகுல வாசம் இருந்து ஆகமங்கள், திருமுறைகள் மற்றும் வேதத்தை அவரிடம் நன்கு பயின்று, அதற்கு மேல் பிரத்யேக குருநாதரிடம் 2 வருடங்கள் ஜோதிடத்திற்கென்று தனித்துவமாக நான் அவரிடம் அதை பயிற்சி செய்தேன். அதன் வாயிலாக இன்றைய தினம் கூட குறைச்சி பார்த்தோம் அப்படின்னா 5000 ஜாதகங்களுக்கு மேல் பார்த்து பலன்களை சொல்லி அவர்கள் இன்றைய தினம் இறைவனுடைய அனுகிரகத்திலே நல்ல நிலையில் இருக்கின்றார்கள். இப்படியாக உங்களுக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியடைந்து நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் பொருட்டும், உங்களுக்கு திருமண தடைகள் நிவர்த்தி அடைந்து திருமணம் கைகூடுவதற்காகவும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு, மேலும் வாழ்வாதாரத்திலே உயர்ச்சி நிலையை எட்டுவதற்காக, உடல் ஆரோக்கியம் பெறுவதற்காக, எதிரிகளை வெற்றி பெறும் பொருட்டும் இங்கே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எளிய முறையில் இதை தொடர்பு கொண்டு அடியனுடன் பேசி உங்களுக்கு ஜாதகம் சார்ந்த தீர்வை பெற முடியும். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.